எல்லோருக்கும் வணக்கம். இது உங்களுடைய உப்பு கல்லு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பேபிகார்ன் மஞ்சூரியன். இந்த பேபிகார்ன் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் 250 கிராம்ஸ் ஆஃப் பேபிகார்ன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேபிகார்னை 4 பீஸாக போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் சின்ன பீஸாக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு டவாவில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அந்த பேபிகார்னை நல்லா வேக விடலாம். ஒரு 7 to 10 மினிட்ஸ் இது நல்லா வேகட்டும். இப்போ இந்த பேபிகார்ன் நல்லா வெந்துடுச்சு. நான் இது தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இந்த பேபிகார்னை நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆச்சி கபாப் மசாலா எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் மிளகு பொடி. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கலந்து விடலாம். இந்த பேபிகார்ன் மசாலா நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக நான் ஒரு 5 to 6 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பேபிகார்ன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. இதை மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஊற விடலாம். அதே சமயத்தில் நம்ம அந்த டவாவில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த பேபிகார்ன் பொரிக்கிறதுக்கு. இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஆல்ரெடி மசாலா கலந்து வச்சுருக்க பேபிகார்னை இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேபிகார்னை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுவோம் இந்த எண்ணெயில். இப்போ பேபிகார்ன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ அந்த பேபிகார்ன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நான் இதை செகண்ட் டைம் அதே டீப் ஃப்ரை பண்ணுறேன் அதே எண்ணெயில்.
இப்போ நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. நான் அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இனிமேல் நம்ம மஞ்சூரியன் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு டவா எடுத்து அதில் 2 டீஸ்பூன் ஆஃப் ஆயில் விட்டுக்கிறேன். இந்த ஆயில் நல்லா சூடானதும் இதில் 3 பூண்டு சேர்த்துருக்கேன், நல்லா சின்னதாக நறுக்குனது. அதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், சின்னதாக நறுக்குனது. ஒரு வெங்காயம் தின் ஸ்லைஸ்ட், ஒரு கொடமிளகாய் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணது, இப்போ இதை நல்லா வதக்கலாம். இது வந்து ஓவர் குக் ஆகக்கூடாது, ஓரளவுக்கு குக் ஆனால் போதும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நான் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டேன். இந்த டயத்தில் நம்ம வந்து பேபிகார்ன் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டயத்தில் நான் சில்லி சாஸ் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். green chili sauce 1 spoon, ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அவ்வளோதான், நம்மளோட பேபிகார்ன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.